ஈரோடு மாவட்ட தனியார் பள்ளியில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சேனாதிபதிபாளையம் பகுதியில் தனியார் இன்டர்நேஷனல் பள்ளி இயங்கி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் இப்பள்ளிக்கு இன்று காலை மர்ம நபர்கள் சிலர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து பள்ளி நிர்வாகம் உடனே விடுமுறை அறிவித்து பள்ளிக்கு வந்த மாணவர்களை வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பநாய் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பள்ளிக்கு சென்று பள்ளியின் வளாகம், வகுப்பறை, மைதானம் உள்ளிட்ட பள்ளியின் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு உள்ளதா என்பது குறித்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பநாய் மூலம் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் ஏற்காடு அடிவாரம் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அருகே பிரபல தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்கு இன்று அதிகாலை மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதையடுத்து பள்ளி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக பள்ளிக்கு வந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து குழந்தைகளை அழைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதுகுறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மூப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து கண்ணகுறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த எமது செய்தியாளர் நடராஜன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட ஏற்காடு அடிவாரம் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அருகே இந்தியன் பப்ளிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு இன்று அதிகாலை மர்ம நபர்கள் இருவர் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக பள்ளிக்கு வந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர். குழந்தைகள் அழைத்துச் செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து பள்ளி பேருந்துகள் மற்றும் பெற்றோர்களிடம் குழந்தைகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான காட்சி நிலவியது. இதனையடுத்து பள்ளிக்கு வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பள்ளி வளாகத்தின் அத்தனை பகுதியிலும் சல்லடை போட்டு தேடினர். ஆனால் மர்ம நபர்கள் தெரிவித்தது போல எந்தவித அறிகுறியும் இல்லாததால் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவத்தில் தொடர்புடைய நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் உடனடியாக பதட்டத்துடன் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் பெற்றோர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சேலத்திலிருந்து வேத்தன் செய்திக்காக TS நடராஜன்.